சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சிதம்பரம் அருகே மேலும் ஒரு கொள்ளையன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. காவலரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையனை காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லம்படுகையில் கஜேந்திரன் என்பவர் வீட்டில் கடந்த 18ஆம் தேதி கொள்ளை நடந்தது. வீட்டின் அறையில் பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை, ஒரு லேப்டாப், 50,000 ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து அண்ணாமலை நகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஸ்டீபன் என்ற கொள்ளையனை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஸ்டீபன் கொள்ளையடித்த நகைகள், பொருட்களை சிதம்பரம் அருகே உள்ள சித்தலப்பாடி சாலையில் உள்ள ஒற்றை பனைமரம் அருகே முட்புதரில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். இவற்றை பறிமுதல் செய்ய காவலர்கள் சித்தலப்பாடி சென்றனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த பொருட்களை எடுத்த கொள்ளையன் ஸ்டீபன் அதிலிருந்த கத்தியால் காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரை வெட்டி தப்ப முயற்சித்தார். உடனே சுதாரித்த காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டார். இதில் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த கொள்ளையன் சுருண்டு விழுந்தார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த காவலர் மற்றும் கொள்ளையன் ஸ்டீபன் கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த குற்ற செயலுக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள், அதாவது ராடு, இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க. அப்போ அந்த பொருளையும் எடுத்து அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானப்பிரகாசம் மேலே அவருடைய இடது கையில் வெட்டியிருக்கார். வெட்டி தப்ப முயன்றிருக்கிறார். தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டி கீழே சுட்டு பிடித்துள்ளார். பிடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்காரு. காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம். அவரும் இப்போ ஐபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். சித்தலப்பாடி கிராமத்திற்கு சென்ற காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அங்கு கொள்ளையன் சுடப்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்தார். பிடிபட்ட கொள்ளையன் ஸ்டீபன் மீது 27 வழிப்பறி, திருட்டு வழக்குகள் உள்ளன. திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இவர் மீது வழக்குகள் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்.